வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் விக்னேஷ். சென்னையில் கடந்த 3 நாட்களாக பலத்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்கள் தண்ணீரால் சூழப்பட்டு காணப்படுகின்றன. இப்போது அண்ணா நகரில் உள்ள பிரபலமான பூங்காவில் ஒன்று தண்ணீரால் சூழப்பட்டு குளம் போல் காட்சியளிக்கின்றன. இது விளையாட்டு மைதானமா அல்லது குளமா என்பது போல் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. வரும் சிறுவர்கள் குதித்து விளையாடவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் பல்வேறு மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் பலத்த சேதம் அடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இது மட்டுமின்றி நமது செய்தி தொடர்பாளர் பூங்காவில் என்று கள நிலவரம் பற்றி நமக்கு தெரிவிப்பார். ஹலோ கேக்குதாங்க? கேக்குது விக்னேஸ்வர். சொல்லுங்க விக்னேஸ்வர். சொல்லுங்க, அங்கே எப்படி கள நிலவரம் எப்படி இருக்கு விக்னேஸ்வர்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒளிபரப்பாக வணக்கம் விக்னேஸ்வர். தாமதத்திற்கு ஒளிபரப்பாகக்கூடிய இந்த காட்சி வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது என்று. இதனால் பூங்காவுக்கு வருபவர்கள் மட்டுமின்றி வரக்கூடிய மக்கள் மட்டுமின்றி பக்கத்து குடியிருப்பு வாசிகளும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். ஏனென்றால் இந்த கேக்குதா? சொல்லுங்க. தாமதத்திற்கு மறுபடியும் மன்னிக்கவும் விக்னேஸ்வர், மன்னிக்கவும். சில இடையூறுகளின் காரணமாக நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்படுகின்றது. அது அப்படி இருக்கின்ற நிலையில் மாநகராட்சி தக்க நடவடிக்கைகள் எடுத்து இந்த பூங்காவினை சரி செய்து இயல்பு நிலைக்கு திரும்ப வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது செய்தியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் விக்னேஸ்வர். அது மட்டுமல்லாது இன்னொரு விஷயம் இதில் முன்னெடுத்து வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பூங்காவில் லாக்டவுன், அதாவது இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பின்பு தான் இப்படி இருக்குது என்று கிடையாது. இதுக்கு முன்பிலிருந்தே வந்துட்டு அவ்வளவாக இதனை மெயின்டைன் செய்ய மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் மாநகராட்சியிடம் நமது கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி விக்னேஸ்வர். வணக்கம். அண்ணா நகர் மக்களின் சார்பாக மாநகராட்சி தக்க நடவடிக்கை எடுக்குமா என்பதை குறித்திருந்து பார்ப்போம். ஆல் இன் ஆல் நியூஸுக்காக உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.